சென்னை தேனாம்பேட்டையில் தொழிற்சங்கங்களின் 7 கோரிக்கைகள் பரிசீலனை செய்யப்பட்டுள்ளது. சென்னை தேனாம்பேட்டையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் தொழிற்சங்கங்களின் 7 கோரிக்கைகள் பரிசீலனை செய்யப்பட்டுள்ளதாக அண்மை செய்தி வெளியாகியுள்ளது. விவரங்களை செய்தியாளர் சந்தோஷ் வழங்க கேட்கலாம். சந்தோஷ், விவரங்களை பகிர்ந்துக்குங்க. அலுவலகத்தில் தொழிற்சங்கங்களுடனான இந்த போக்குவரத்து தொழிற்சங்கங்களுடனான பேச்சுவார்த்தை என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக 6 முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ச்சியாக இந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருகிறது. 4 கட்ட பேச்சுவார்த்தை நிறைவடையக்கூடிய எட்டியடையாத நிலையில் 5ஆம் கட்ட பேச்சுவார்த்தை என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. தொழிலாளர் நல ஆணையர் ரமேஷ் அவர்களுடைய தலைமையில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தொழிற்சங்கங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகளை தற்போது பரிசீலனை செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. குறிப்பாக போக்குவரத்து துறையில் இருக்கக்கூடிய வரவு செலவு வித்தியாசம் என்பது அரசு நிச்சயமாக பரிசீலனைக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கின்றனர். அதே போல அவர்களின் முக்கிய கோரிக்கையாக இருந்த வாரிசுதாரர்களுக்கான அந்த வேலை வாய்ப்பு என்பதும் தொடர்ந்து போடப்பட்டு வருவதாகவும் இன்னும் சிறிது காலத்திற்குள்ளாக முழுமையாக நிறைவடைக்கப்படும் என்றும் உத்தரவாதம் கொடுத்திருக்கின்றனர். குறிப்பாக காலி பணியிடங்களை பூர்த்தி செய்வது குறித்து இதற்கு முன்னதாகவே அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கான நடவடிக்கை என்பதும் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். முக்கிய கோரிக்கையாக இருக்கக்கூடிய அந்த 15வது ஊதிய ஒப்பந்த குழு என்பது அமைக்கப்பட்டிருப்பதாகவும் இதற்கு முன்னதாகவே 17 பேர் கொண்ட குழு என்பது போக்குவரத்து துறை சார்பில் அமைக்கப்பட்டிருந்தனர். தற்போது 14 பேர் கொண்ட குழு என்பது தொடர்ச்சியாக அந்த ஊதிய ஒப்பந்தத்திற்கான அந்த பேச்சுவார்த்தை என்பதும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அதே போல ஓய்வு கால பணப்பலன் அந்தந்த மாதம் வழங்குவதற்கான நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்திருக்கின்றனர். பழைய ஓய்வூதிய திட்ட அரசின் கொள்கைகளை முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். முக்கியமாக பணியில் உள்ளவர்களுக்கு இந்த டிஏ 18 மாத பாக்கி என்பது இன்னும் 1 மாதம் 2 மாதம் கொடுப்பது குறித்தான 2-3 நாட்களில் வழங்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் போக்குவரத்து துறை சார்பில் தொழிலாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் கிடைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அரசி, விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ்.